வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி மருத்துவம் சார்ந்த படிப்புகள். ஏற்கனவே காணொளிகளில் பிடெக் பொறியியல் சார்ந்த படிப்புகளை பற்றி பார்த்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி போட்ட காணொளிகளில் என்னென்ன என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்குறோம். இந்த காணொளியில் மருத்துவம் சார்ந்த படிப்புகள். மருத்துவத்தில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. நம்ம மக்களுக்கு தெரிகிறது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும்தான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய துறைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளியில் முழுசாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு விடயம் உங்களுக்காக கிடைக்கும். மருத்துவம் தான் படிக்க போகிறேன், ஒரு பயாலஜி படிச்சுட்டேன், வேறு என்ன பண்ணுறது, நீட்டில் ஃபெயிலு, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதானா லைஃபு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீட்டு மட்டுமே ஒரு வாழ்க்கையை முழுமை அடைஞ்சிடாது. அதையும் சார்ந்த நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. இல்லை நான் மறுபடியும் படிக்கிறேன், மறுபடியும் நீட் பண்ணுறேன்னா அது விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். சோர்வு அடைஞ்சிட வேண்டாம். மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க எம்பிபிஎஸ்ஸில் மெடிக்கல் கோர்சஸில் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் அண்டு பேச்சுலர் சர்ஜரி, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அல்லது பியூர் சயின்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த படிப்பு இதுக்கான எலிஜிபிள். 5 வருஷம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் எழுதணும், அவ்வளோதான். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போலாம் நம்ம டெஸ்ட்டுக்கு உண்டான டேட்டே வந்துருச்சு. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பண்ண முடியாது. இப்போ நான் படிக்கிறேன், அடுத்த அகாடமிக்கு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். இந்த அகாடமிக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜிப்மார் வேணால் நீங்கள் ஜிப்மார், எய்ம்ஸு இதெல்லாம் நீங்கள் டைம் இருக்கா அப்படின்னு வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஜிப்மருக்கு www.jipmer.edu.in. அடுத்து எய்ம்ஸு அதே போல் www.aimeexams.org. இது எய்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது, போபால், புவனேஸ்வர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பாட்னா, ராய்ப்பூர், ரிஷிகேஷ், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஆர்மி புனேவில் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கெல்லாம் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நீட் இருக்கணும். சரி, மாநில அரசு கல்லூரிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதே தான். மாநில அரசுக்கு மருத்துவ கல்வி இயக்கத்தால் நடத்தப்படக்கூடிய மாநில அளவிலான கலந்தாய்வு மூலம் மதிப்பெண் அடிப்படையில் அல்லது அரசு அறிவிக்கக்கூடிய நுழைவுத் தேர்வு. இப்போ கட் ஆஃப்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாமே நீட்டு தான். அதனால் நீட்டு தான். நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ். இல்லை மருத்துவக் கல்லூரிகள், அரசு சார்ந்த கல்லூரிகள் 21, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் 26. சரி, இதை படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்டி பண்ணிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சல்ட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது. எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் வேலை செய்யலாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 21ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பார்த்தா சென்னையில் இருக்குது. சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, ராயபுரம், அதுவும் சென்னை தான். மதுரை மருத்துவக் கல்லூரி மதுரையில் இருக்குது. கீழ்ப்பாக்கம், அது சென்னை சேத்பட்டில். செங்கல்பட்டு, அது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர், கோயம்புத்தூரில் இருக்குது. திருநெல்வேலியில் இருக்குது. சேலத்தில் மோகன் குமாரமங்கலம். அடுத்து கேஏபி விஸ்வநாத் திருச்சியில் இருக்குது. தூத்துக்குடியில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி வேலூரில் இருக்குது. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி தேனியில் இருக்குது. தருமபுரியில் இருக்குது. விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, நம்பர் சென்னை அரசினர் ஓமாந்தூர் அரசினர் தோட்டத்தில் இருக்குது. திருவண்ணாமலையிலையும் இருக்குது. ஐஆர்டி பெருந்துறை மருத்துவக் கல்லூரி ஈரோடு மாவட்டத்தில். இந்த மாதிரி இதெல்லாமே அரசு மருத்துவ கல்லூரிகள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவம், டென்டல் கோர்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருந்தால் போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு
பயாலஜி இருக்கணும், இல்லது பியூர் சயின்ஸ் இருந்தால் போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி பியூர் சயின்ஸ் இருந்தாலும் போதும். 5 வருஷம். பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிடிஎஸ் என்பது டென்டல் பல்லுக்காக படிக்கிற பல் மருத்துவம். இதுக்கும் நீட்டு தான், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிற கட் ஆஃப் வச்சு தான் பண்ண முடியும். இது ஸ்டேட்டில் மாநில அளவில் பார்த்திங்கன்னா மதிப்பெண் அடிப்படை இல்லை. இப்போ எதுவும் நீட்டில் தான் பண்ணுறாங்க. இங்கேயும் அரசு மருத்துவ கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. தமிழ்நாடு அளவில் 1, தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் பார்த்திங்கன்னா 25 இருக்குது. சரி, இதை முடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியார் துறையில் வேலை வாய்ப்புக்கு போகலாம், அரசு பணிக்கும் போகலாம். அடுத்தது எம்டிஎஸ் படிக்கலாம். அடுத்து பிஜி வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாநில அளவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 15% இடங்கள் தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய மருத்துவ படிப்புகள் வேறு என்னென்னலாம் இருக்குது? வெறும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதையும் தாண்டி நிறைய இருக்குது. இந்தியன் மெடிசன்ஸ் கோர்ஸு நிறைய இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா இருக்குது. அதில் பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் இருக்குது. அடுத்து பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி இருக்குது. பியூஎம்எஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன். பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி. ரொம்ப இன்றைக்கெலாம் நிறைய இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ் தான் வேல்யூபிளாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது 12th தான். அதே பயாலஜி அல்லது பியூர் சயின்ஸ் இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இது 5.5 வருஷம். இது வந்து அரசு மத்திய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் மூலமாக இது எடுக்கிறாங்க. ஜெய்ப்பூரில் இருக்குது. இதுக்கும் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதுவும் என்ட்ரன்ஸில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மாநில அரசு கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேரடியாக மருத்துவ இயக்கத்தால் நடத்தப்படக்கூடிய மாநில அளவிலான மதிப்பெண் அடிப்படையில் இதில் எடுத்துக்கிறாங்க. மதிப்பெண் அப்படின்னா 12th எவ்வளோ மார்க் நீங்கள் கட் ஆஃப் எடுக்கிறீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜியில் என்ன எடுக்கிறீங்க அதான் இங்கே எடுப்பாங்க. இங்கே மேக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்குவாங்க. அதே போல் வந்து பியூர் சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கட் ஆஃபில் தான் இங்கே வந்து சீட்டு ஒதுக்க போகிறாங்க. சரி, இங்கே மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு 2 இருக்குது, சுயநிதியில் 52 இருக்குது, ஆயுர்வேதியில் 1 இருக்குது, அதே சுயநிதி ஆயுர்வேதி 6 இருக்குது, அதே ஹோமியோபதியில் 1 இருக்குது, சுயநிதி ஹோமியோபதி 9 இருக்குது, யுனானிக்கு 1 இருக்குது, அரசு யோகா மற்றும் நேச்சுரோபதிக்கு 1 இருக்குது, சுயநிதி யோகா நேச்சுரோபதி அதுக்கு 4 காலேஜஸ் இருக்குது. சரி, இது முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா தனியார் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைக்கு போகலாம். அதே இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, யோகா, நேச்சுரோபதி மருத்துவராக பணியாற்றலாம். அடுத்து பிஜி படிக்கலாம், அவ்வளோதான். எம்எஸ்ஸு, எம்ஏஎம்எஸ்ஸு, எம்ஹெச்எம்எஸ்ஸு, எம்யூஎம்எஸ்ஸு, எம்ஐஎம்எஸ் அப்படின்னு யூஜி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் பிஜி படிக்கலாம். தனியார் மருத்துவமனை நீங்கள் புதுசாக துவங்கி அதில் நீங்கள் பணியாற்றலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இப்போ வந்து நீட்டு மட்டுமே லைஃப்பை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீட்டு எனக்கு வேண்டாம், 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன், அதை வச்சே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். அரசு இந்திய மருத்துவக் கல்லூரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது? அரசு சித்தா மருத்துவம் அரும்பாக்கம் சென்னையில் இருக்குது. அதே வந்து திருநெல்வேலியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, நாகர்கோவிலில் இருக்குது, சென்னையில் யுனானிக்கு இருக்குது, யோகா நேச்சுரோபதி அதுக்கு வந்து சென்னையில் இருக்குது. இந்த மாதிரி 6 காலேஜ் இருக்குது. அடுத்து இல்லை நான் இந்த பக்கமே வரலப்பா, நான் வந்து வெட்டினரிக்கு போகிறேன் அப்படின்னு யார் விருப்பப்படுறீங்களோ கால்நடை மருத்துவம், இது வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடைகளுக்கு மருத்துவம். நிறைய இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாமக்கல் சைடு இந்த மாதிரி நிறைய கோழி பண்ணைகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்ம்ஸுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த வெட்டினரி படிச்சிட்டிங்கன்னா. இதுக்கும் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கு அப்ளை பண்ணலாம். 5 வருஷம் தேர்வு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட்டு இதுக்கும் எலிஜிபிள். மாநில அளவில்
இதுக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் கலந்தாய்வு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணுன்னா என்ட்ரன்ஸ் எழுதணும். ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மாநிலத்தில் மதிப்பெண் இருந்தாவே போதும். நல்ல கட் ஆஃப், நல்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நல்ல மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு சீட்டு உறுதி. கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அரசு கல்லூரிகள் 4 இருக்குது. சென்னை, நாமக்கல், ஒரத்தநாடு, திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பிஜி படிக்கலாம். அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளில் நீங்கள் பணிபுரியலாம். இல்லை சொந்தமாக நீங்கள் ஒரு மருத்துவமனை தொடங்கலாம். ஒரு ஆராய்ச்சி பணியில் ஈடுபடலாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது செவிலியர்கள். செவிலியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு மருத்துவமனையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா இவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செவிலியர்கள் இல்லை அப்படின்னா அங்கே மருத்துவமே இயங்க வாய்ப்பே கிடையாது. இந்த பிஎஸ்சி நர்சிங் வெளிநாடுகளில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. உள்நாட்டிலையும் நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. கொரோனாவுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா நர்சிங்க்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. பிஎஸ்சி நர்சிங் 4 வருஷம். அதே போல் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிப்ளமோ இன் ஆயுர்வேதா நர்சிங் அண்ட் ஃபார்மசி 2 வருஷம். டிப்ளமோ இன் நர்சிங் அது 3 வருஷமாக. இது என்ன படிச்சிருக்கணும், பியூர் சயின்ஸ் தான். அதுவும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி. அதே பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி சயின்ஸ் குரூப்பு பயாலஜி குரூப் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள். சரி, இது வந்து ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரலில் என்ன பண்ணுறாங்க. மத்திய அரசு கல்லூரிகள் பார்த்திங்கன்னா எய்ம்ஸில் இருக்குது. எய்ம்ஸ் வந்து அவங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ். இதுக்கு இப்போ டைம் எப்படி இருக்குன்னு தெரில, வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இது வந்து இங்கெங்கெல்லாம் இருக்குது அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நியூ டெல்லி, போபால், புவனேஸ்வர், ஜோத்பூர், பாட்னா, ராய்ப்பூர், ரிஷிகேஷ் இங்கெல்லாம் இருக்குது. அதே போல் ஜிப்மார் அங்கேயும் நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஜெய்ப்பூர் அங்கேயும் என்ட்ரன்ஸு தான். அதே மாதிரி ஆர்மடு ஃபோர்ஸஸ் அங்கேயும் என்ட்ரன்ஸு தான். ஹெல்த் எஜுகேஷன் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கேயும் என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ் வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காலேஜஸில் எடுக்கிறாங்க. அதே மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் மதிப்பெண் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. இப்போ பிடிஎஸ்க்கு எம்பிபிஎஸ் தவிர மீதி எல்லாமே மார்க் அடிப்படையில் தான். அதனால் மார்க்கு நல்ல ஸ்கோர் ஃபுல் இருந்து நல்ல ஒரு என்ட்ரன்ஸில் இது நல்ல ஒரு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் காலேஜே உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவிலியர் கல்லூரிகள் மொத்தம் 5 இருக்குது. அரசு செவிலியர் கல்லூரி எங்கெங்கெல்லாம்னா சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, செங்கல்பட்டு, சேலம், தேனி மொத்தம் 5 இடத்துல இருக்குது. தனியார் கல்லூரிகள் மொத்தம் 156 இருக்குது. சுயநிதி கல்லூரிகள் 6 இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் 6 இருக்குது. சரி, இது முடிச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அரசு பணிக்கு போகலாம், அல்லது வந்து நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போகலாம், அல்லது வந்து பிஜி பண்ணலாம், எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். உயர்கல்வியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் அயல்நாடுகளுக்கு நிறைய அயல்நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவம் ஃபிசியோதெரபிஸ் கோர்ஸ், இதுவும் நிறைய இன்றைக்கெலாம் வேலை வாய்ப்புகள்லாம் உண்டு. இதில் வந்து 4.5 வருஷம் ஃபிசியோதெரபிஸ் அப்படிங்கிற இதில் டிப்ளமோ படிச்சிங்கன்னா 2 வருஷம், டிகிரியாக பண்ணிங்கன்னா 4.5 வருஷம். இதுக்கு என்ன பண்ணணும், அதுவும் பியூர் சயின்ஸு பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். மாநில அளவில் தேர்வு முறை என்ன பண்ணுறாங்க, மாநில அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குது எய்ம்ஸில். அதே போல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மாநில கல்லூரிகள் சேரணும்னா நீங்கள் பொது கலந்தாய்வு தான். 12th மார்க் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து கட் ஆஃபு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதை வச்சு நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் மெடிசன் இருக்குது, மும்பையில் இருக்குது. அதுவே டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. சென்னையில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்னை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர், திருநெல்வேலி, திருவாங்கூரில் இருக்குது. சேலம், மதுரை எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில், தமிழ்நாடு பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்னையில் இருக்குது. இங்கே எல்லாமே திருச்சியிலே இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மருத்துவமனைக்கு அதாவது ஃபிசியோதெரபிஸ் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒவ்வொரு போஸ்டிங் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. இல்லை நான் வந்து பிஜி பண்ணுறேன், எம்பிடி பண்ணலாம், அல்லது நீங்களே கூட புதுசாக ஒரு சிகிச்சை மையம் ஆரம்பிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. பொது கலந்தாய்வு தான், கவுன்சிலிங் மூலமாக தான்
12th மார்க் வச்சு போடுறாங்க. சரிப்பா, நான் இந்த பக்கமே வரல, நான் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதில் பிஃபார்ம் இருக்குது, டிஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் டி இருக்குது. அதில் வந்து பிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம், டிஃபார்முக்கு 2 வருஷம், ஃபார்ம் டிக்கு 6 வருஷம், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. இது வந்து பியூர் சயின்ஸு பயாலஜி ஸ்டூடெண்ட் இதுக்கு வந்து எலிஜிபிள் கேட்டகரி. இதில் வந்து மத்திய அரசு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிலானி ஹைதராபாத்தில் இருக்குது. இதுக்கு இணையதளம் www.bitaadmissions.com அப்படிங்கிறதுல போகலாம். இதில் மாநில கல்லூரிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மாநில கல்லூரிகள் மருத்துவ கல்வியை கத்தால் நடத்தக்கூடிய மாநில கலந்தாய்வு மூலம் தான், இதுவும் கவுன்சிலிங் தான், 12th மார்க் வச்சு தான் போட போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது இல்லையா, அதன் மூலமாக தான் போட போகிறாங்க. இதில் வந்து அரசு கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 இருக்குது, சென்னையிலையும் மதுரையில் இருக்குது. தனியார் கல்லூரிகள் 37 இருக்குது. சரி, இதை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்ஃபார்ம் பண்ணலாம், பிஜி அப்படியே பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு வேலைக்கு போகலாம், நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. அயல்நாடுகளுக்கு நீங்கள் போகலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து துணை மருத்துவ படிப்புகள். துணைனா அடிஷ்னல் கோர்சஸ் நிறைய இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு போதும் அப்படின்னு நிலைக்கு இது போதும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது, டிகிரி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியை பிடிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேச்சுலர் ஆஃப் பிஓடி, அடுத்து வந்து பிஎம்ஆர்எஸ் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி 3 விதமாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 படிப்புகள் இருக்குது. டிகிரியில் இந்த பிஎஸ்சிலே ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி கேஸ் இருக்குது, ஆடியோலஜி இருக்குது, அதேமாதிரி கார்டிக் இருக்குது, அடுத்து வந்து கார்டியோ இருக்குது, அடுத்து வந்து கிரிட்டிக்கல் கேர் இருக்குது, டயாலஜிஸ் இருக்குது, எலக்ட்ரோ இருக்குது, அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இருக்குது, மெடிக்கல் சோசியாலஜி இருக்குது. இதெல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 படிப்புகள் இருக்குது. இந்த 21 படிப்புகளும் ரொம்ப இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. டயபெட்டிக்ஸ் சயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய 21 படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது அடுத்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் டிகிரி கோர்ஸ்லாம் எனக்கு வேணாம்ப்பா, 2 வருஷம் போதும் ஏன்னா அப்படின்னு எடுத்திங்கன்னா 12th டிப்ளமோ கோர்ஸு நிறைய இருக்குது. அதே போல் வந்து ஆக்சிடெண்ட்டு, எமர்ஜென்சி கேரு, கிரிட்டிக்கல் கேரு, இந்த டிகிரி கோர்ஸும் அப்படியே இங்கே டிப்ளமோவாக கொடுத்துட்டான். டிப்ளமோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுலேயும் நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 துறைகள் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேரா டென்டல் கோர்ஸ், இது 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். டென்டலில் இதுலேயும் ஒரு 3, அதாவது அசிஸ்டன்ட் மாதிரி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டண்ட்டு, டென்டல் மெஷனிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 வருஷம் கோர்ஸ் இருக்குது. இது எமர்ஜென்சி வார்டு, இஜிசி, எமர்ஜென்சி கேர் இருக்குது. இந்த மாதிரி 10 வகையான தேட்டர் டெக்னாலஜி இருக்குது, டயாலஜிஸ் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி 10 விதமான படிப்புகள். சரி, இதெல்லாம் எது அப்படின்னா இதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பியூர் சயின்ஸ் இருந்தால் போதும். அதை ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 4 வருஷம், அதே போல் டிகிரியில் 3 வருஷம், டிப்ளமோ 2 வருஷம் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸு ஒரே வருஷம்தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மாநில அளவில் கவுன்சிலிங் வச்சு இதில் யார் நல்ல கட் ஆஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இடங்கள். நம்ம இதில் வந்து வெப்சைட்லாம் இருக்குது, வெப்சைட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் என்ன வரல, கண்டிப்பாக இது கால் ஃபார் வரும்பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதே சேனலில் பதிவிடுவேன். அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ தான் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க. அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் வச்சிங்க. நிறைய படிப்புகளாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 1, 2 மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சில பேர்லாம் என்ட்ரன்ஸுக்காக பயந்து போயெல்லாம் இருக்கிறாங்க. 12th நல்லா படித்தாவே அந்த மார்க் வச்சே போகிற மாதிரி படிப்புகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை நான் வந்து நீட்டுக்கு நல்லாவே படிக்கிறேன்
அதை வச்சே போயிடுறேன் அப்படின்னாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை தான். அது உங்களுடைய மனநிலையும் சூழ்நிலையும் குடும்ப நிலைகளை பொறுத்து அமைந்திருக்கும் எல்லாமே. சரிங்களா? இந்த மாதிரி இல்லை நீங்கள் இது படிக்க வேணாம், இதுக்கு மட்டும் தான் போகும்னு நான் சொல்லலை. உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருங்கிறது தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு காணொளியில் இதை விட சிறப்பான ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னென்ன இன்னும் அக்ரிகல்ச்சர்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம படிக்கலாம். இன்னும் பின்னாடிலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பக்கத்தில் இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.